பட் கிளச்சிலிருந்து கால்வாசியில் கால் எடுக்கணும். நம்ம ரூட்டில் வரணும், நம்ம ரூட்டில் தான் வரணும். குட் மார்னிங் மேடம். நேற்று காங்கை வரைக்கும் போயிட்டு வந்தாங்க ஆம்னியில். ஓகே ஓகே. ஆனால் இந்த வண்டிக்கு அதுக்கும் கொஞ்சம் அது ஸ்டேரிங் எல்லாமே கொஞ்சம் டைட்டாக இருக்குங்களா. ஆமாங்க. முதல்ல அதில் தான் ஓட்டுனாங்க, ஆனால் இதை ஓட்டிட்டு அது ஓட்டும் போது கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சுது. அது அப்படி தான் இருக்குங்கக்கா. அது ஆம்னிக்கு இதுக்கும் நிறைய வேரியேஷன் இருக்குங்க. ஆனால் என்ன முன்னாடி அந்த எட்ஜுக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க. ரோடு புள்ளி பளிர்னு தெரியும், எல்லாமே தெரியுது. ரவினா கையில் அமௌண்ட் இருக்கு, அனுப்பிவிடலாம். அனுப்பிவிட்டீங்களாட்டு இருக்கு. ஆமாண்ணா, வச்சிருந்தா இதெல்லாம் வச்சிருந்தா கெடா வெட்டு வரேன், போன் அடிக்கிறாங்க. கையோட வெட்டிடுவாங்கிறீங்களா? அது வேணா உண்மைதான். இப்ப பணத்தை பிரிச்சு போட்டேன். ஓகே. இப்ப அண்ணா அக்கௌண்ட்ல இருந்து 7,500 வரும். சரி, ரைட், ஓகே அண்ணா. அது கையில வச்சிருந்தா அது நமக்கே செட் ஆகுறது தானே. சரி, வாங்க 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 பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. சரி. வண்டி வாடகைக்கு 20ஆம் தேதி எடுத்துகிட்டு போகிறாரு. தப்பு இல்லைங்கக்கா. அக்கா என்னாச்சுன்னு தெரியுமா? அக்கா ஒன்றும் இஷ்யூ இல்லை. மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, பிரேக் பிடிங்க, சாவி ஆன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. கிளச்சிலிருந்து கால் வாத்தி கால் எடுங்க. கிளச்சிலிருந்து மட்டும்தான் ஃபஸ்ட்டு கால் எடுக்கணும். இன்னொரு நூல். ஓகே, இப்போ பிரேக்கை விட்டுருங்க. அப்படியே வண்டி போங்க, வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் நிறுத்திக்கலாம். மறுபடியும் கால்வாசி விட்டு எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். நல்லா பிடிச்சிக்கிங்க, நல்லா மெயினில் வச்சுக்கிங்க. கால்வாசி தாண்டி எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். இந்த கால்வாசி தான் இன்னொரு நூல். அந்த உதறல் வருதுங்களா, இப்போ விட்டுருங்க பிரேக்கு. புரியுதுங்களா? எல்லா வண்டியுமே இந்த ஆப்ஷன் இருக்குங்கக்கா. ரீசார்ஜ் போடல தம்பி, போடுறேன். ஏம்மா?
சாத்தர் ரோடு போயிடலாம்ப்பா. செகண்ட் கியர் தான் போட்டுக்கணும் அக்கா. நீங்கள் இன்னும் கீரை டவுன் பண்ணலை அக்கா, நீங்கள் இன்னும் கீரை டவுன் பண்ணலை, செகண்ட் கியர் தான் போட்டுக்கணும். ஹலோ அண்ணா வணக்கம், என்ன சொல்லுங்கண்ணா? சரி அண்ணா போயிட்டு இருந்தாங்கண்ணா. சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா. ஆளு பையன் கூப்பிட்டதுனால பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணிக்கு போயிடலாங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா. அவன் ரியாஜ் தானே கூப்பிட்டு போயிடலாங்க, இல்லாட்டி வேலை கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஓகே சனிக்கிழமை ரேபிட் வேலை வந்தேன்ல பாப்பா. அக்கா நிறுத்தின உடனே ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாராகிக்கணும். கிளச்சிலேருந்து கால் எடுத்துக்கங்க. கால்வாசி பிரேக் விட்டிங்கன்னா வண்டி போயிடும். பிரேக் விட்டுட்டு டக்குன்னு எக்ஸிலேட்டர், டக்குன்னு செகண்ட் கீர், டக்குன்னு செகண்ட் கீர். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ஃபஸ்ட்டு கீர் போட்டு கிளச்சிலேருந்து கால்வாசி எடுத்து தயாராகிக்கணும். அப்படியே மேலே நூல் போல் அந்த டூ வீலர்லாம் வந்தால் அப்படியே கேப்பில் போவீங்க தெரியுமா, அந்த மாதிரி மெயிலில் போங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி அக்கா கால் இப்படி எடுத்துருக்கணும். வண்டி ஆப் ஆகிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணிக்கணும். கால் எப்படி எடுக்கணும்க்கா? நீங்கள் எப்படி எடுத்தீங்க கேட்போம்? நம்ம எடுக்கக்கூடாது, கால் எடுக்கணும். அக்கா அது முன்னால் அந்த மெயின் ரோடு பேக்கரிகிட்ட வந்துடுவீங்களா, உள்ளே வரணுமா? வாங்க வாங்க, முன்னாடி அந்த கோயில்கிட்ட வாங்க, நான் வரேன். நான் வந்துட்டுருக்கேன். வாங்க வாங்க, நான் பேக்கரிகிட்ட நிற்கிறேன். வாங்க செகண்ட் ஓகே நிறுத்திக்கலாம்க்கா, அப்படி போகக்கூடாது. அப்படி காலை எடுத்துட்டு லைட் ஆயிடுச்சு, டக்கு நம்ம அப்படி திருப்பக்கூடாதுக்கா. போகலாம். டேடிக்கு ஜஸ்ட் 16 lakhs. 8 lakhs. 2 years வெயிட் பண்ணு. கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா கண்ணா முடிச்சு வாங்கி. இல்லை ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹாரன் அடிக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணிக்கலாம். நீங்கள் என்னமோ பண்ணிக்கணும், விடுறது பெஸ்ட்டு. எக்ஸைட் பண்ணு. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுது. அவங்களுக்கு ஹாரன் அடித்து அவனையும் ப்ரெஷர் ஆகி நம்மளும் ப்ரெஷர் ஆகிருக்கு. ஒரு சிக்கை நிறுத்திட்டேன், நீ போயிருந்தா நான் நாளைக்கு கூட வந்துக்கிறேன் அப்படின்னு தாட்டி விட்டோம்.
சரிங்களா? தேர்ட் கியர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குறுக்க வராங்களாக்கா, இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஹாரன் அடிக்கக்கூடாது. இந்த லைட் சுவிட்ச் இருக்கு இல்லைங்க, எல்லா வண்டியிலும் இப்படி தான் இருக்கும். இந்த லைட் சுவிட்ச் கை வைங்களேன், உங்களை பார்த்த மாதிரி தூக்குங்க, உங்களை பார்த்த மாதிரி அதை இங்கே கை எனக்கு சரிங்க, ரிலாக்ஸ். இப்படி அங்கே லைட் எரியுதுன்னு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படி டிப் பண்ணி காட்டினீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓ இவங்களுக்கு அர்ஜென்ட்டு வழி விடணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. புரியுதுங்களா? எல்லா வண்டியிலும் அந்த சுவிட்ச் இருக்கும், அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். ஆஃபீஸ் பண்ணணும், வீடியோ இது அவ்வளோதான். இப்போ அவங்க குறுக்க வந்தாலும் சரி போனாலும் சரி, இப்போ நம்ம நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்கலாம். காலை எடுத்து லைட் ஆக்சிலேட்டரு அப்படி இண்டிகேட்டர் மட்டும் லெஃப்ட்டு போட்டுக்கங்க. இங்கே ஒரு அக்கா கூப்பிட்டுக்கலாம். இந்த அக்கா பால் கடை வச்சுருக்காங்க. ஆமாம் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ஒரே நிமிஷம் நியூட்ரல் பண்ணிக்கங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க, கூப்பிட்டு போயிடலாம். எதுக்கு என்கிட்ட கொடுத்த மறுபடியும் அந்த ட்ரெயினுக்கு கூப்பிடலாம். அக்கா இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லைங்கக்கா, வண்டி நியூட்ரலில் தானே இருக்குங்கக்கா. நியூட்ரலில் இருக்கும்போது கிளச்சை விட்டுருங்க, வண்டி முன்னால் போகாது. சரிங்களா? பிரேக்கை விடுறதுக்கு முன்னால் ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு இப்போ பிரேக்கை விட்டுருங்க, வண்டி நவராது. கால் வலிக்குதே நினச்சிட்டு கன்செப்ட் புரியுதுங்களா? நம்ம அது ரெண்டு வச்சுக்கிட்டே இருக்கணும்னு கிடையாது. இதை நியூட்ரல் பண்ணிட்டோம்னா கிளச்சை விட்டுடலாம், ஹேண்ட் பிரேக் பிடிச்சிட்டோம்னா பிரேக்கையும் விட்டுடலாம். மறுபடியும் நம்ம மூவ் பண்ண போகும்போது ஃபஸ்ட்டு இருந்து கிளச்சை பிடிக்கிறோம், பிரேக் பிடிக்கிறோம், ஹேண்ட் பிரேக் எடுத்து ஃபஸ்ட்டு கியர் போட்டு போயிடும். சரிங்களா? இது எல்லா வண்டியும் இதே ப்ரொசீஜர் தான், எந்த வண்டிலையும் மாறாது. ஆமாம், அண்ணன் என்ன சொன்னாருங்க ஓட்டினதுக்கு? அப்படி ஓட்டுனாங்க. எனக்கு இதுக்கு அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுங்களா. ஸ்டேரிங் டைட், அது இடையில கொஞ்ச நேரம் திட்டுனாரு. நான் ஓட்டலிங்க அடிக்க அப்புறம் கம்மன் திட்டு. அப்படிங்களா? இதை பட்டனோன்னு எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. அது இது வந்து லைட்டாக இப்படி மூவ் பண்ணாலே போகுதுங்களா, அது கொஞ்சம் நல்லா அமுத்துனா தான் போகுது. நான் இது மாதிரியே லைட்டாக இப்படி இப்படின்னா அது ஆபாய போய் போங்காட்டிக்கு திட்டுனாரு. நான் முதிங்கிறனால அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் ஓட்ட முடியும் அப்படின்னு அவங்க எப்படி அந்த காரில் எப்படி இருந்தோ அப்படி தான் என்னால் ஓட்ட முடியும். அடிக்கும் பார்த்து சொன்னார், உங்களை ஏதாச்சும் 2-2.5 பட்ஜெட்டில் இருந்தால் கார் பார்த்து சொன்னார். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஹேண்ட் பிரேக் எடுக்கிறோம், மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர் போடுறோம், அழகாக மூவ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே மெயினில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் கூப்பிட்றேன். நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்கக்கா. இப்போ நீங்கள் பிரேக்கிலேருந்து காலை எடுத்தீங்கல்ல, இன்றைக்கி எடுத்ததே கடைசியாக இருக்கட்டும். எப்போவுமே மெயினில் நீங்கள் என்ன சுச்சுவேஷன் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிச்சிருக்கீங்க, பிரேக்கை பிடிச்சிருக்கீங்க, கீர் போட்டீங்க. சரிங்களா? வண்டியை மூவ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பிரேக்கிலேருந்து காலை எடுத்தீங்கன்னா, இது ஈவனாக இருக்குது ரோடு, வண்டி நின்றுட்டுருக்கு. இதுவே இப்படி ஒரு பள்ளமோ இப்படி ஒரு மேட்லேயோ நின்றுருந்தால் வண்டி என்ன ஆகும்? பின்னாடி அந்த சூழ்நிலையை வந்து நம்ம எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பிடிச்சி இப்போவும் நீங்கள் பிரேக்கை யூஸ் பண்ணவே இல்லை. நான் சொல்ல கான்செப்ட் புரியுது? அதாவது நம்ம எப்போவுமே நம்ம அப்படி ஒரு சிரமத்தில் தான் இருக்கோன்ற மனசில் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம பிரேக்கையும் கிளச்சையும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். மெயினில் வச்சுக்கோங்க. எல்லா சுச்சுவேஷன்லையும் ஃபஸ்ட்டு கிளச்சை தான் கால் எடுக்கணும். கால்வாசி கிளச் வந்து கால்வாசி இன்னொரு நூல் வைப்ரேட் ஆகுதுங்களா. இப்போ பிரேக்கை விட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் வண்டி ஏறிடும். நம்ம கேஸ் கூட மேடு ஏறிச்சு, நோட் பண்ணிங்களா? இந்த ஃபீல்டில் தான் அங்கே ஏறிச்சு. சரிங்களா? லைட்டாக எக்ஸைட். இந்த
வீடியோ நான் ஆன்லைன் பார்த்தேன். பட் அந்த அண்ணா ஒரு டைமுக்கு சொல்லலை. எப்போவுமே கிளச்சில் கார்டில் எடுத்தால் உடனே வண்டி டப்பா அப்படி நடக்கும். அப்படி போகக்கூடாது. ஆமாம் சொல்லலை. என்னைக்கு நான் வீடியோ பார்த்தேன் அந்த மாதிரி. நீங்கள் எப்போ சொன்னீங்களோ அதனால நான் கேட்குறேன். நம்ம பின்னால் வர வண்டி கவனிங்க. அந்த பஸ்காரை விட்டுருங்க. யார் டிரைவிங் தெரிஞ்சங்கன்னா தியரிட்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் கொடுக்கணும். சொல்லி நாலேஜ் அந்த அதுனா ப்ராக்டிக்கல் கொடுக்கும். அப்போ தியரிட்டிக்கல் கொடுக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் தியரிட்டிக்கல் தப்பே கிடையாது. பிரெயின் ஃபர்ஸ்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். நாங்களா ஒன்றும் தெரியாது. வண்டி கால்வாசி பிரேக் விட்டு போயிடும். சிம்பிள் லாஜிக். லைட்டாக எக்ஸிலேட்டரு, செகண்ட் லைட்டாக எக்ஸிலேட்டர் அக்கா லைட்டாக எக்ஸிலேட்டர். ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும். அவங்களெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. அவங்கள பார்த்து பயப்படாம நீங்கள் வராமல் எக்ஸிலேட்டரு இப்போ செகண்ட் படிப்புக்குள்ளே வராது. சும்மா பேசிட்டே இருக்கோம். அப்புறம் என்ன சொல்லணும் அதை சொல்ல மாட்டோம். பாப்பா 12 நாள் ஆச்சு. வேகனார் கார் வருது ஒரு பின்னால் புது வண்டி. 12 நாள் ஆச்சு. கார் எடுத்தாச்சு. ரெட் டேக்ஸில் அட்டாச் பண்ணியாச்சு. அப்படி அவரோட போறாரு. ஆமாம் பரவாயில்ல. அக்கா ஒரே செகண்ட் இன்னைக்கு லெஃப்ட் போடலாம். அவங்க வைஃப். ஓ ஹியர் இஸ் வைஃப். ஹாய். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். I thought maybe you are learning along. ஃபுல்லாக கிளச் லைட்டாக பிரேக். அப்போ ஆஃபீஸ் ஃபோன் கூட ஃபோன் கூட சரி. ஆபீஸ் போய் என்கிட்ட இல்ல. சேம் நியூட்ரு பண்ணுறோம். வேறு லெவலில் பயங்கரம். நீங்க ரெண்டுல இருந்து கால் எடுத்துக்கலாம்க்கா. இப்ப எடுத்துட்டேன். ஆஃப் பண்றேன்னா அப்படி. இப்போ நீங்க கியர்ல போட்டுக்கலாம்ல. ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல. வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்கல்லக்கா. ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டேன். ஏதோ ஒரு கீருங்கக்கா. ஞாபகத்துக்காக ஃபர்ஸ்ட் கீர்னு சொல்றாரு. ஏதோ ஒரு கீர்னு சொன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வராது. எவ்வளோ டேஸ் போனீங்க அவங்க கிட்ட டிரைவிங்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் 7 நாள் தான் போனேன். அப்புறம் 15 கிளாஸ் கட் பண்ணிட்டாங்க. 15 கிளாஸ் அவங்களோட முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ரிவர்ஸ் சொல்லவே இல்லையே. நான் கேட்டுகிட்டே இருக்கிறேன். ரிவர்ஸ் சொல்லலை. கொஞ்சம் 5 நிமிஷம் ரிவர்ஸ் சொல்லிட்டு ரிவர்ஸ் கரெக்டாக சொல்லலை எனக்கும். அப்புறம் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்களா, உங்களோட கிளாஸ் முடிஞ்சிடுச்சு, இப்போ உங்களுக்கு 50% டிரைவிங் வந்துடுச்சு. எனக்கு என்னென்னா எனக்கு ஒன்று சப்ஜெக்ட் பற்றி தெரியாது. நான் உங்கள்கிட்ட வருவேன். நான் என்ன யோசிப்பேன்னா நீங்கள் தான் எக்ஸ்பர்ட். நீங்கள் என்ன சொல்லணும் அதான் என்னோட மைண்டில் வரும். அப்புறம் எனக்கு கொஞ்சம் டிரைவிங் வந்தானா கொஞ்சம் பிரெயின் வந்துச்சு கி எந்த பையன் ஏன் சொல்லிகிட்டே இருக்கிறா எப்போவுமே. சரி ஓகே நான் சொன்னேன் 3500னா நான் மறுபடியும் என்னோட ஹஸ்பண்டை கேட்டேன். ஹஸ்பண்ட் என்ன சொன்னால் நீ அங்கே ஃப்ரீயாக இருக்கு, அப்புறம் நீ மறுபடியும் கிளாஸ் எடுத்துட்டு 100% கத்திக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3500 தானே. அந்த 120 ரியால் மட்டும் சவுதி கால்குலேட் பண்ணது. அதுக்கு ஒரு நாள் அங்கே டிரைவிங் கிடைக்காது. 120 ரியால். ஸோ அதை நான் சொன்னேன் சரி ஓகே 3500 நான் கொடுத்துட்டு காஸ்ட்லி. ஆமாம் அங்கே எப்போவுமே லைசன்ஸ் அங்கே என்னன்னா நான் லைசன்ஸ் போய் அப்ளை பண்ணுவேன். பட் என்னன்னா அங்கே போனோம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 25 நாள் கிளாஸ் எடுக்கணும், ரொம்ப தூரமாக போனோம், அதெல்லாம் இருக்கா. ஸோ நான் எங்கே டிரைவிங் கற்றுக்க அங்கே போனேன்னா 2-3 நாள் தான் தேவை. அங்கே எங்கே என்னோட மாமனார் எல்லாம் இருக்காங்களா குழந்தை பார்க்கும். அங்கே யாரும் இல்லை, அதனாலே தனியாக எனக்கு மேனேஜ் பண்ண முடியாது. அப்புறம் சரி ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் ஒரு நாளைக்கு கிளாஸ் எடுத்துட்டு இன்னைக்கு 2 கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஒரு நாளைக்கு 10 மினிட்ஸ் கிளாஸ் கொஞ்சம் மட்டும் கொடுத்தாங்களா, ஒரு கண்ணை பிடிச்சி அப்படி ட்ரைவ் பண்ணேன், கரெக்டாக பண்ணேன். நீ எனக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு அடுத்த நாளைக்கு ஒரு புது புள்ளை வந்துச்சு. நான் ஆல்ரெடி 15 நாள் அங்கே சீட்டில் 15 கிளாஸ் உட்காந்துட்டேன். அந்த புள்ளை செகண்ட் நாள் தான் வந்துச்சு. ரொம்ப நடங்குத கையெல்லாம். சரி அந்த புள்ளை ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புள்ளைய பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொன்னால் நீங்களும் அந்த புள்ளை அவங்களோட மேலே நல்லா டிரைவிங் ஓடுதான். எப்பவுமே கம்பேரிசன் கார் வாங்கி ரெட் டேக்ஸில் போட்டாருங்க. 12 நாள் அவர்கிட்ட ரிவ்யூ கேட்குறீங்களா? அந்த போட்டோவோட அப்படியா 12 டேஸ் வந்து ரிவ்யூ கேட்டு போடுங்கண்ணா. நான் இப்போ அந்த அண்ணாக்கு ரிவ்யூ அப்படி சொல்லுவேன்னா கம்பெனி என்ன சொன்னாங்களா எனக்கும் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நீங்க ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுதான். சார் யாரு அவங்க தான் ஓனர். கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். நான் என்ன நீங்க நினைக்கிறீங்களா எனக்கும்
அதான் என்னோட மாமனார் வீடு சின்ன வயசுல தெரியும். அப்ப நீங்க அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் நைட். அதென்ன நம்பர் கொடுத்தாங்களா பிரவீன் அண்ணாக்கு, அதனால நான் வந்தேன். எல்லாம் சொன்னேன். அப்போ நான் மெசேஜ் பண்ணேன் அந்த பையன் எனக்கு என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க, ஒன்றும் ஆகல 50,000 ரூபா காசு கிடைக்கும். என்னோட ஃப்ரெண்ட்டை சொன்னாங்களா அந்த புள்ள நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஒரு சரி ஓகே நீங்க வைஃப் இல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்களா, புள்ளைன்னா அந்த நல்ல ஃப்ரெண்ட் இருக்கும். அந்த புள்ளிட்ட நான் அங்கேயே போய் டிரைவ் பண்றேன் ஏதாவது சொன்னாங்களா அந்த அக்கா அப்படி பண்ணலாம். இப்போ 0% ஆல்ரெடி நான் அவ்வளோ கிளாஸ் இப்போ ஃபர்ஸ்ட் 50% வந்துருச்சு, மறுபடியும் 0%. அந்த புள்ளைக்கு பிடிக்கல. அந்த புள்ள இல்லை அண்ணா போய் அதான் நீங்க போய் சொன்னீங்க அந்த அக்கா இப்போ நல்லா ஓடுறாங்களா. என்ன சொன்னாங்களா, இல்லை அப்படி அவ்வளோதான் அதான் மொட்டும் கிடையாது அப்படி எல்லாம் சொல்லி அப்புறம் அன்னைக்கும் மொட்டை வச்சுட்டு ஓட்டி சொன்னாங்கன்னா நான் டிரைவருக்கு மேலே நல்லா ஓட்டினேன். டிரைவர் தான் பிரேக் பிடிச்சி போயிட்டாங்களா. நான் ஒரு ஆக்சிலேட்டர் எடுத்துட்டு நான் கிளச் எடுத்துட்டு அப்படியே போவேன். ஒன்றும் பண்ணாம கிளச் எடுக்க நான் உடனே போவேன். அந்த டிரைவருக்கு அது தெரியாது, கிளச் எடுத்தா வண்டி ஃபர்ஸ்ட் கியர்ல மெதுவாக போவோம் இறங்கணும். அதான் எனக்கும் தெரியும். எனக்கு காமன் சென்ஸ் ரொம்ப ஜியாதா இருக்கும், எனக்கு தெரியாது. அதனாலே கொஞ்சம் ஒரு மாடு எடுத்துட்டு ஒரு நீங்க இருக்காங்களா ஒரு மாடு டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன், நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். இப்போ கம்ப்ளைண்ட் பின்னாடி போய் அதான் இதை கம்ப்ளைண்ட் பண்ண அந்த அக்கா ஓடுதா அதனால எனக்கு ஃப்ராக்சர். நான் இப்போ உங்களுக்கு அடிப்பேன், அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் உனக்கு வலி வரும். எப்படி யாருக்கும் இருக்கும் அந்த டைமுக்கு கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுக்கணும். பரவாயில்ல இந்த அக்காட்ட போய் சொன்னாங்க. அதனால எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த அக்கா எனக்கு நைட் ஃபோன் பண்ணாச்சு, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆஃபீஸ் ட்ரிப் போவேன். உன் ஃப்ரெண்டு வரலையா? உன்னுக்கும் கிளாஸ் இப்போ ஒரு வயசாலி को காடே இல்ல கிளாஸ் இல்ல 3 மணிக்கு தான் வரும். சின்ன பிள்ளை இருக்காதுனால அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு 3 கிளாஸ் இருக்கா. அது சொன்னாங்க ஒரு நாளைக்கு நான் 3 கிளாஸ் எடுக்கிறேன். அப்படிதான் பண்ணேன் எப்பவுமே. ஒரு கிளாஸ்க்கு 4 கிளாஸ் ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நாள் கொடுத்துட்டு 3 கிளாஸ் முடிச்சு 4 கிளாஸ் முடிச்சு சொல்லிடுவேன். ஆமா நிறைய டைம் அப்படிதான் சொன்னாங்க. அப்புறம் என்ன தேவை அதான் பேச மாட்டாங்களா, என்ன தேவையில்லை சும்மா பேசிட்டே இருப்பாங்க. காசு கேட்டுட்டு ஆமா காசு இன்னைக்கு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். சரி குழந்தைக்கு கிஃப்ட் வாங்கினாங்களா, நான் சாக்லேட் எடுத்துட்டு கொடுத்தேன். அப்புறம் அடுத்த நாள் மொட்டை ஆக்டிவிட்டி பண்ணாங்களா, 20 முட்டை நான் காசு கொடுத்தேன். எனக்கு ஒன்றும் ரிட்டர்ன் கொடுக்கணும் முட்டை போய் எடுத்துட்டு போயிட்டாங்களா வீடுக்கு, ஒன்றும் சொல்லாம. நேராக போகலாம்க்கா. அக்கா இப்போ 4 ரோடு நம்ம நேராக போகிறோம். இண்டிகேட்டர் இங்கே வருங்க, இப்படி இருக்கு 2 லைட் இல்லைன்னு பாருங்க. ஆமா அந்த காசு கொடுக்கறதுக்கு எப்படி இந்த வண்டியில் இங்கே இருக்குது, ஒரு சில வண்டியில் இங்கே இருக்கும், ஒரு சில வண்டியில் இங்கே இருக்கும். பட் சிம்பிள் ஒன்று தான் போட்டுருக்கோம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு தயாரிக்கணும். இந்த கான்ஃபிடன்ஸ் தான் வேணும். நம்ம நம்பிக்கையை போய் கரெக்டாக ஒரு டிரைவிங் கிளாஸ் எத்தனை வந்திருக்கிறாரு விக்னேஸ்வரன். இப்போ தான் வந்தார் விக்னேஸ்வரன். கரெக்டாக 11 நாள் டிரைவிங் கிளாஸ் வந்திருக்காரு. இன்னைக்கு வந்தார் வரல வேணான்ட்டாரா? ஏன்டி சொந்தமாக காரே வாங்கிட்டாங்க. இருந்தாலும் ஏங்கா ரிவ்யூ கொடுத்துருப்பாரு அவர். இப்போ நம்ம சிக்னல் வந்து நிற்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டாங்களா, நம்ம வந்து நிற்கிற கண்டிஷனில் அவங்க தான் ஃபஸ்ட்டு போனாங்க. அதுக்கடுத்து இங்கே வேறு எத்தனை ரோடு இருக்குது, அந்த ஒரு ரோடு தான் இருக்குது. அவங்க போனால் அடுத்து நம்ம போகிறோம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம அவங்க பாதி வண்டி போயிடுச்சு. இப்போ நம்ம இங்கே கிளம்ப தயாராகிக்கணும். கிளச்சிருந்து கால் எடுக்கணும். கால்வாசி இன்னும் கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் வரைக்கும் கால் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் வருதுங்களா, இன்னும் கொஞ்சம் சிக்னலை பார்த்துக்கிட்டே இருங்க. கிளச் அப்படியே வச்சுக்கோங்க. லைட்டு க்ரீன் மாறின உடனே இங்கே பிரேக்கை மட்டும் விட்டிங்கன்னா வண்டி வெளியே போயிடும். எல்லா வண்டியும் இதான் இப்போ கிளச்சில் கால் இல்லை, பிரேக்கில் மட்டும் இருக்கா. சிக்னல் க்ரீன் ஆயினா கிளச்சில் கால் பிரேக்கில் கால். ஆமாம் ஓகே ஒன் செகண்ட் க்ரீன் ஆகிடுச்சு. பிரேக்கை மட்டும் விட்டுருங்க. பிரேக் விட்டுருங்க, அவ்வளோதான். எடுத்தாச்சு. இப்போ அதிக கிளச்சில் கால் இருக்கா? ஓகே ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ லைட்டாக எக்ஸலேட்ரு இன்னும் கொஞ்சம். இப்போ செகண்ட் கியர் மறுபடி காலை எடுத்தாச்சு. வெரி குட். ஹலோ பட் இந்த லைட்டை நம்ம போட்டோம்லக்கா, போட்டது எவ்வளோ முக்கியமோ ஆஃப் பண்ணுறது அவ்வளோ முக்கியம்.
ஓகே தட் ட்ரையாங்கிள் ஓகே அண்ணா சிங்கிள்ல ஒரு போடணும் 1/4 மணி நேரம் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் ஒரு சொல்லணும். டைம் போடல கிளாஸ்ல இருக்காங்க நான் உங்களை கூப்பிட சொல்றேன் இந்த நம்பருக்கு நான் அதனாலே பேசுறேன் கேமராக்கு எல்லாம் கத்துக்கணும் அப்படி அப்படி அந்த அண்ணா பண்ணாங்க ஹார்ன் அடிக்கணும். இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு தான் அந்த லைட்டு. சரி அதாவது இப்படி இவங்க நம்மளை பார்த்து வராங்கக்கா, அவங்களுக்கு நம்ம ஹாரன் அடித்து புரிய முடியாது. லைட்டை டிம் பண்ணால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. பட் இங்கிருந்து ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்கல்ல, அவங்களுக்கு ஹாரன் அடிக்கணும். தேடிக்கு மை டாட் knows that இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னா அந்த சொன்னாங்களா ஃபர்ஸ்ட் நாளைக்கு சொன்னாங்க அந்த பையன் கொஞ்சம் ரொம்ப வாய் பேசுவான் உனக்கு வேண்டாம்னா நீ ஒரு பையன் இருக்கா பிரவீன் அந்த பையன்ட்டு போ நான் சொன்னேன் சரி ஓகே போனா அப்புறம் மண்டல இருந்துட்டு அப்படி பண்ணாங்க எனக்கு அவர் அப்படி சொன்னா இப்போ இருக்கா ஒரு நாளைக்கு அந்த லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு பட் ஸ்பீட் பிரேக் வேறு லெவல். அவ்வளோதான். எப்பவுமே எல்லா ஸ்பீட் பிரேக்கும் கம்பல்சரி செகண்ட் கியர் தான். சரிங்களா? காலை எடுத்துட்டு திருப்பி இப்போ என்ன சொன்னீங்க நீங்கள் செகண்ட் கிட் பண்ணுங்க ஸ்பீட் பிரேக்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கா நீ ஃபர்ஸ்ட் வாங்க ஏதோ கியர்ல இருக்கா செகண்ட் கியர் போகணும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா ஓகே அப்ப நீங்க 3rd 4thல இருந்து வருவீங்கல்ல அப்ப ஸ்பீட் பிரேக் வரும்போது ஸ்லோ பண்ணுவோம் அதனால செகண்ட் கிட் பிரேக் ஆக்சிலேட்டர் பிரேக் உங்கள் பேர் என்ன? தபஸ்ஸும் தபசும். ஆமா ரிலாக்ஸ், ஓகே வெயிட் அண்ட் சி. நம்ம டிரைவிங் இஸ் 15 days. ரிலாக்ஸ். ஓகே ஓகே, நோ பேனிக், ரிலாக்ஸ். ஓகே, ஆமா ரிலாக்ஸ். பார்த்துக்கலாம். ஆமா அப்படியே இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. நம்ம சேஃப் கார்டாடி நிறுத்திக்கலாம். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். ரெடி பண்ணிக்கோங்க. நியூட்ரு பண்ணுங்கள், ஹேண்ட் பிரேக் போடுங்க. பட் நீங்கள் நியூட்ரு பண்ணிங்களா தேர்ட் கியர் போட்டிங்களா? அது சின்ன மிஸ்டேக் ஆயிரும்க்கா, அது மட்டும் மறந்துடாதீங்க. இப்போது வண்டி ஆஃப் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இப்போ கிளச்சை விட்டு பிரேக் விட்டுருங்க. நீங்கள் பின்னால் வைக்கிங்க. மறுபடியும் அந்த பொண்ணு இறங்கும்போது உங்களை மாற்றிக்கலாம். சரிங்களா? போகலாம்.